ஹலோ நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க நம்புறேன். வெயிட் லாஸ் பண்றதுக்காக அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு 5 ஃபுட்ஸை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, எதுக்காக அந்த ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணணும்ன்ற காரணத்தையும் சேர்த்து சொல்ல போறேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ் பண்றதுக்கு அவாய்ட் பண்ணக்கூடிய இந்த 5 ஃபுட்ஸ்ல உங்களுக்கு எது பிடிக்கும், எது உங்களால அவாய்ட் பண்ண முடியாதுன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோவோட எண்ட்ல ஒரு போனஸ் டிப் வச்சிருக்கேன், கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஃபுட் நம்பர் 1, சுகரி பிரீவேஜஸ். இந்த சுகரி பிரீவேஜஸ்னா என்ன அப்படின்னா, எனர்ஜி ட்ரிங்க்ஸ், சோடா, இந்த மாதிரி ஐட்டங்கள் தாங்க இதுக்கு கீழே வருது. இதை ஏன் நம்ம அவாய்ட் பண்ணணும், எதுக்காக நம்ம இதை குடிக்க கூடாதுன்றது காரணம் என்னன்னா, ஹை கலோரிஸ் அண்ட் சுகர் லெவல் இதுல ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால என்ன ஆகும்னா, நம்மளோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம இந்த சுகரேஜ் பிரீவேஜஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா வெயிட் லாஸ் பண்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிப் நம்பர் 2, ப்ராசஸ்டு ஸ்நாக்ஸ், சிப்ஸ், குக்கீஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிறனால அன்ஹெல்தி ஃபேட்ஸ், அது மட்டும் கிடையாது, எம்டி ஆஃப் கலோரிஸ், இது சாப்பிட்றதுனால நமக்கு ஒரு யூஸ் கிடையாது. ஃபேட் கெயின் ஆகிறதுக்கு தான், அதுவும் அன்ஹெல்தி ஃபேட் கெயின் ஆகிறதுக்கு இது ரொம்பவே பூஸ்டவா இருக்கு. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. டிப் நம்பர் 3, ஃப்ரைடு ஃபுட், பிரெஞ்ச் ஃப்ரைஸ், ஃப்ரைட் சிக்கன், இவங்கள சாப்பிட்றதுனால நமக்கு இவங்கனால எவ்வளோ கொழுப்பேற்றி விட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கொழுப்பேற்றி விட்டுருவாங்க. அது இல்லாமல் கலோரிஸும் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கு. இவங்க நமக்கு என்ன நல்லது செய்யறாங்க அப்படின்னா, ஃபேட் ஸ்டோரேஜை அதிகப்படுத்துறாங்க. நம்ம எங்கெல்லாம் ஃபேட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு காரணமா இருக்கிறதுக்கு ஒரே ஆளு இவங்க ஃப்ரைட் ஃபுட்ஸ் மட்டும்தான். ஸோ இவங்க கிட்ட இருந்து நம்ம தள்ளி இருக்கிறது நம்ம வெயிட் லாஸ் ப்ராசஸுக்கு ரொம்பவே நல்ல ஒரு டிப்பா இருக்கும். டிப் நம்பர் 4, ரீஃப் அண்ட் கிராப்ஸ், ஒயிட் பிரெட், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிறனால பிளட் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. சுகர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுச்சுனாலே நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிற ப்ராசஸை தடுத்துரும். ஸோ இந்த ஒயிட் பிரெட், அப்புறம் எங்கெல்லாம் சுகர் ஐட்டங்கள்ஸ் அதிகமா இருக்கோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் ப்ராசஸுக்கு. டிப் நம்பர் 5, இதை அவாய்ட் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். எத்தனை பேருக்கு கஷ்டம்ன்றத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆல்கஹால், பியரு, காக்டெயிலு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம வெயிட் லாஸ் ப்ராசஸ் பண்ணும்போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இதுல இருந்து ஒண்ணுமே கிடைக்காதுங்க. எம்டி ஆஃப் கலோரிஸ், அது இல்லாம ஃபேட்டை பர்ன் பண்ற ப்ராசஸை டோட்டலா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதனால ஆல்கஹாலை எடுத்துக்காதீங்க. எடுத்துக்கிறதுனால நமக்கு வெயிட் கெயின் ஆகுறது மட்டும் இல்லாம நம்ம ஃபேமிலிக்கும் நம்ம லாஸ் ஆயிடுவோம். வெயிட் லாஸோட சேர்ந்து நம்மளும் லாஸ் ஆயிடுவோம். ஸோ ஆல்கஹாலை அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் பண்ண முடியாது கஷ்டம்ன்றவங்க யாருன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த 5 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த 5 டிப்ஸ்லயும் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு, உங்களால எது அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலா ஒரு போனஸ் டிப் சொல்றேன், இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணதுக்காக வழிகள் ஈஸியா இருக்கும், எந்த கஷ்டமும் இல்லாம. போனஸ் டிப் என்ன, நம்ம நியூட்ரிஷன் அதிகமா இருக்கிற ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி நேச்சுரல் புரோட்டீன்ஸ் இருக்கிற ஐட்டங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா வெயிட் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், வாக்கிங்கோ, ஜாக்கிங்கோ, சும்மா படிக்கட்ட கூட ஏறி இறங்குங்க, அதுவே ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய். நான் உங்கள் விக்கி.